ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷா. ஸோ இன்றைக்கி நம்ம கான்ட்ராக்ட் காதல் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருப்போம், நம்ம ஹான் வந்து வெளியில் தனியாக ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ நம்ம ஹேஜுனுமே அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு எதுவும் கேட்டுக்காமல் அவனுமே தனியாக என்னவோ யோசிச்சுட்டு இருப்பான். அதுதான் லாஸ்ட்டாக பார்த்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷன் தான். இப்போ ஹான் வந்து மனசில் என்ன நினைக்கிறான்னா, நான் இது வரைக்கும் இருந்த எல்லா இடத்துலையுமே நான் தனியாக தான் இருந்திருக்கேன். ஸ்கூலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு தனிமை தான் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே நம்ம ஹேஜுனுமே அதுதான் நினைக்கிறான். இவர்கிட்ட இவ்வளோ காசு இருந்துமே இவர் ஏன் எப்பயுமே தனியாகவே இருக்கிறாரு, அவருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே ஒத்துமை என்னன்னா அந்த தனிமை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு அவங்ககிட்ட எதுவுமே கேட்காம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஹான் கிட்ட தரேன், இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹான் வந்து மனசில் வந்து என்ன நினைக்கிறான்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த ஒரு மாதம் எனக்கு நான் ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. மற்றவங்க கூட நான் இருந்திருக்கேன், ஆனால் அது நைட்டோட தான் இருக்கும். காலையில் எழுந்தா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது, நான் மறுபடியும் தனிமையில் தான் இருப்பேன். ஆனால் இவனாவும் என் கண்ணுக்கு ரொம்ப புதுசாக தெரியுறான். ஒரு மாதிரி இவன்கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மனசில் என்னவோ ஒரு மாதிரி நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹேஜன் இருக்கான்ல, அவன் வந்து வீட்டுக்கு கீழே வந்தோடனே அவன் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. ஸோ அவன் வந்து அது என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோன்னே அவனோட அக்கௌண்ட்டில் வந்து $2000 வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவனும் மேலே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓகே காசு வந்துடுச்சு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஸோ ஃபோன் பண்ணி, அம்மா நல்லா சாப்பிடுங்க, உங்களோட மெடிக்கல் பில் எல்லாமே வந்து நான் பார்த்துக்கிறேன், ஸோ நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறான். ஸோ இவன் பேசுகிறத நம்ம ஹான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சைடு டோர் மூலியமாக வந்து இவன் என்ன பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கவனிச்சுட்டு இருக்கான். ஸோ கவனிச்சதுக்கப்புறம் திடீர்னு ஹான் வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான், இன்றைக்கி அவன் யாரையுமே மீட் பண்ணல, அவனை கவனிச்சுட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் வேறு யாரையும் சொல்லலை, நம்ம ஹேஜனை தான் சொல்கிறான். இதை வந்து நம்ம ஹேஜன் பின்னாடி இருந்து கேட்டுட்டு, ஓ என்னை ஸ்பைலாக வச்சு கவனிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹேஜன் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நம்ம கான்ட்ராக்டை இன்னும் ஒரு மாதம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கான்ட்ராக்டை வந்து அவங்ககிட்ட தரான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு 10,000 பே பண்ணாலே போதும், ப்ளீஸ் எனக்கு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹேஜன் சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே வந்து எதுவும் சொல்லிக்கல, ஓகே அப்படின்ற மாதிரி அவனுமே அந்த கான்ட்ராக்டை வந்து சைன் போட்டுக்கிறான். ஸோ சைன் போட்டதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சா. இப்போ வந்து நம்ம ஹேஜன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு வந்து ஊட்டி விடுறான், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஹானுமே வந்து எதுவுமே சொல்லலாம், அவன் தரத்தை அப்படியே வந்து சாப்பிட்றான். அப்போ இந்த ஹேஜன் இந்த நாட்டி பாய் என்ன பண்ணுறான்னா, காது கிட்ட போயிட்டு இன்றைக்கி உங்களுக்கு என்ன சர்வீஸ் சார் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரே நாட்டியாக கேட்குறான். ஸோ இப்போ தான் மெயின் பிக்சர்ஸே ஆரம்பிக்குது. நம்ம ஹான் என்ன பண்ணுறான்னா, அவனோட டையை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஹேஜனுக்கு வந்து கட்டி விடுறான். ஸோ இதுதான் அவனோட சிக்னேச்சர் ரிமூவ் மாதிரி. கட்டி விட்டுட்டு அவனோட ட்ரெஸ்ஸை வந்து அவன் பொறுமையாக ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். ஸோ கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹான் என்ன பண்ணுறான்னா, அவன் பாக்கெட்லேருந்து சாக்லேட் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து அவனோட ஹேஜனுக்கு வந்து தரான். ஸோ தந்துட்டு அவனுமே அதை வந்து பாதி சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஐயோ இது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவனை பேஷனேட்டாக ரொம்ப பொறுமையாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே சீன் கட்டாயி அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா தான் படுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹேஜன் செல்லக்குட்டி தான் எழுந்திருக்கிறான். ஏஞ்சோடனே பக்கத்தில் ஹான் இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சிரிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் ஃபோன் எடுத்து ஹான் அது வந்து தெரியாமல் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹானுமே முழிச்சுட்டு அவனுமே சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே ஜாலியாக விளையாடுறாங்க. இப்போ நம்ம ஹான் வந்து மனசில் என்ன நினைக்கிறான்னா, நம்ம ஹேஜனை பற்றி அவன் என்ன நினைக்கிறான்னா, என்ன தான் அவன் வெளியில் நல்லா சிரித்தாலுமே அவனுக்குள்ளேயும் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, நான் அதை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன். அவன் என்கிட்ட ரொம்ப ஜென்யூனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவனை நான் எப்படியாவது வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹான் வந்து நம்ம ஹேஜனை பற்றி மனசில் நினச்சிக்கிறான். இதை விட இங்கே எபிசோட் முடியுது. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் காய். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடெலாம் பார்க்கலாம். பாய்.